கிருஷ்ணன் வந்து ரொம்ப படுத்துவார் கோபிகா ஸ்திரீகளை. திடீர்னு இருக்கிற மாதிரி இருப்பார், திடீர்னு மறைஞ்சு போயிடுவார். விளையாட்டா வஸ்திரம்லாம் எடுத்து வச்சுருவார். ஸோ ரொம்ப படுத்தினவர். அதனால் கிருஷ்ணனை பார்த்தா சந்தோஷம், மறைஞ்சு போனால் உடனே பார்க்கணும்னு தோணும். ஆனால் மனசை நிறைய காயப்படுத்தினவன் கிருஷ்ணன். அதனால் அவன் மனத்துக்கு இனியான் கிடையாது, ராமர் தான் மனத்துக்கு இனியான் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது வகை என்னென்னா, சில ஞானமுள்ள கோபிகாஸ்திரிகள் சொல்கிறாங்க, நீ ஏன் இப்படி, இந்த கேள்வியே அபத்தமாக இருக்குது, ராமனும் கிருஷ்ணனும் வேற வேறையா, ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே அப்படின்று. அதுக்கு ஒரு ஸ்டோரி வந்து எப்படி நரேட் பண்ணுறேன்னா, உனக்கு ஞாபகம் இல்லையா, யசோதா வந்து கிருஷ்ணருக்கு ராமாயணம் சொன்னான். சரி, நான் உனக்கு ராமாயணம் சொல்கிறேன் தூங்க பண்ணுற மாதிரி அப்படின்னு. ராமாயணம் சொல்கிறச்சே இந்த சீதா அபகரணம் வருது. வரச்சே கிருஷ்ணர் படுத்திருந்தவர் அப்படியே ஃபுல் எனர்ஜியோடு எழுந்திருந்து, லக்ஷ்மணா சீதாவை தூக்கின்னு போகிறான், வில்ல கொண்டு வா அப்படின்றார். அவரும் மறந்துட்டார், அவர் வேற யுகத்தில்